Welcome to Mixed Media. Do like, comment, share and subscribe. இந்த வீடியோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க. நான் ஒரு கேக்கை எப்படியெல்லாம் சொதப்பினேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. அதாவது கேக் செய்வதில் சொதப்புவது எப்படி அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான விப்பிங் க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பேக்கர்ஸோட விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 100 ml மில்க் வந்துட்டு 5 டிகிரி செல்சியஸுக்கு கீழே சில் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இது வந்து 50 grams சாச்செட்டு 60 rupees வருது. அந்த பவுடரை வந்து இப்போ நம்ம இந்த பவுலில் கொட்டிடலாம். நம்ம வந்து இப்போ சில் பண்ணி வச்சுருந்தால 100 ml மில்க் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கப்பில் வந்து 1/2 கப் வந்துச்சு எனக்கு 100 ml. இப்போ இதை வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா அடிச்சுக்கிறேன். நீங்கள் மேனுவலாக பீட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 to 15 minutes நல்ல கை வேலை இருக்கும். பீட்டர்லேயே ரொம்ப நேரம் ஆச்சு. ஆக்சுவலாக 3 to 4 minutes அடிக்க சொன்னாங்க. நான் லூஸ் மாதிரி 2 minutesலேயே நிறுத்திட்டேன். இதுதான் ஸ்டேஜ் போல் அப்படின்னு நினச்சி நிப்பாட்டிட்டேன். அதுலேயே எனக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ கேக் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து 1/2 கப் மைதா, 2 tablespoon கொக்கோ, பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன். இதோ இந்த டம்ளர்லேயும் இந்த ஸ்பூன்லேயும் தான் நான் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். 1/2 கப் சர்க்கரை. 1/2 கப் இல்லை, 1/2 கப்லேயும் கொஞ்சம் கம்மியாக, 1/4 கப்பும் இல்லாமல் 1/2 கப்பும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில். அதுக்கப்புறம் சில் பண்ண வாட்டர் வந்து இதில் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். இது வந்து ஆக்சுவலி ரீசெண்டாக நக்ஷத்ரா நாகேஷ் போட்டிருந்த கேக்கோட ரெசிபி தான் இது. சரி, அப்படியே அந்த கேக்கையும் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்தது தான். அதுக்கப்புறம் 2 tablespoon ஆயில் ஊற்றிக்கிறேன். இதையும் நல்லா இப்போ நம்ம வந்து அடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1/2 லெமன் எடுத்திருக்கேன். நான் வந்து சைடில் 2 சைடில் வெட்டினதுனால சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 பிழிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 1/2 லெமன் தான் அது ஆக்சுவலாக டோட்டலாக கணக்கு. இதையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. மொத்தமாக ஒரே பேட்சில் சேர்க்க வேண்டாம். அப்போ தான் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நான் கேக் டின் மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு எண்ணெய் தடவிருக்கேன். எல்லா சைட்லேயும் எண்ணெய் தடவிட்டு அந்த பேட்டரை ஊற்றினா ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு சின்ன கேக் தான் பண்ண போகிறேன். ஸோ இதிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து 2 கப் தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த டின்னை இறக்கி வச்சுட்டேன். ஹைலியே வச்சுருந்தேன். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் லோவில் மாற்றிட்டேன். லோவுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு 15 minutes வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து நான் ஒரு கப் மாதிரி எடுத்து ஒரு 4 லேயர் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம ரெடி பண்ண விப்பிங் க்ரீமை வந்து இது மேலே லேயர் பண்ணி க்ரீம் வச்சு கேக் வச்சுக்கிறேன். நான் அந்த க்ரீம் தடவுறப்பே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு, வராது இது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தண்ணியும் 1/4 கப்பு சர்க்கரையும் வந்து ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வந்து அந்த கேக் மேலே ஊற்றிக்கிட்டேன். அப்போ தான் சாஃப்டாக இருக்கணும். இதே மாதிரியே லேயர் பண்ணி மேலே டெக்கரேஷன்லாம் சூப்பராக செம்மையாக பண்ணியாச்சு அம்மா. ஆனால் பார்க்குறது தான் நல்லாவே இல்லை. விப்பிங் க்ரீம் வந்து இன்னும் நல்லா அடிக்கணும். ஒரு 4 minutes அடிச்சிருந்தா கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். விப்பிங் க்ரீமில் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதே டைம் கேக்லேயும் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ரெண்டுமே மிஸ்டேக் ஆகிடுச்சு. ரெண்டுமே தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு கேக் இது மாதிரி இல்லை. பட் இது வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கூட அழகாக தான் இருந்துச்சு. சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லாத்தையுமே சாப்பிட்டாச்சு. பட் அது கேக் மாதிரி இல்லை, சாக்லேட் இட்லி மாதிரி இருந்துச்சு. மேபி உப்பு போட்டு ட்ரை பண்ணியிருக்கலாமோ, இல்லைனா ஸ்டாண்ட் வச்சு ட்ரை பண்ணி தான் வந்திருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி கேக்ஸ் அதை பார்த்தீங்க கரெக்டாக பண்ணுங்கள். இல்லைன்னா கேக்கே ட்ரை பண்ணாதீங்க.
கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ, சரி போவோம், யார் என்ன சொல்ல போகிறாங்க. நான் வந்து ஏற்கனவே இதில் வந்து ஒரு பைட் ட்ரை பண்ணிட்டேன், நல்லா இருக்காதுன்னு நினச்சி வீடியோவே எடுக்கலை. போய் இப்படி ஸ்பூன் வச்சு இப்படி கட் பண்ணி பார்த்தா அழகாக வந்துச்சு. சரி வீடியோ எடுத்துருவோன்னு உங்களுக்கு திருப்பி வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே பாய், வேறு வீடியோவில் பார்க்கலாம். இல்லை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.